சீமை கருவேல மரங்களை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அதனுடைய தீமைகள் ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த சூழலில் அதனுடைய தீமைகள் என்ன, அதை உடனடியாக அகற்ற வேண்டியதன் அவசியம் என்ன, எங்கெங்கெல்லாம் இன்னும் அதனுடைய பாதிப்புகள் பெரும்பான்மையாக இருக்கிறது என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய சட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கின்ற பலரும் இருக்கின்றனர். பலரும் இது குறித்த பல விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ச்சியாக இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவரோடு நம்முடைய செய்தியாளர் கோபால் நடத்திய ஒரு கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். அழிந்து வருகின்றன இயற்கை வளங்கள், நம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றன கருவேல மரங்கள். இயற்கையையும் நீர் ஆதாரத்தையும் விவசாயத்தையும் முற்றிலுமாக அழித்தது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய தலைமுறைகளையும் அழிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது சீமை கருவேல மரங்கள். இதனை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இது குறித்து அவரிடம் ஒரு சில விஷயங்கள் பேசலாம். ஐயா, நம்ம கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை வருகின்ற பாதைகளில் எல்லாம் பார்க்கிற போது அடைத்தது போன்று நிற்பது சீமை கருவேல மரங்கள். இது எப்படி இந்த நாட்டிற்குள் வந்தது, அதனால் என்ன பிரச்சனை இருக்கு? தமிழகத்திற்கு எதிர்காலத்தில் பெரும் அழிவை தரக்கூடிய நச்சு மரங்களாகிய சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்பதற்காக நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நான் கோரிக்கை மனு அனுப்பினேன். அதற்கு எந்த விதமான பலனும் இல்லாத சூழலில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்தேன். அந்த ரிட் மனு தாக்கல் செய்தவுடன் நீதியரசர்கள் அதை என்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து 13 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அறிக்கைகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதில் தாமதம் ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 4-5 அமர்வுகளிலும் கூட அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி அது நாட்கள் கடந்து கொண்டே சென்ற நிலையில் ஒரு நல்ல விதமாக நீதியரசர் செல்வம் அவர்களும் அவர்களோடு அமர்வில் இருக்கிற நீதியரசர் கலையரசன் அவர்களுடைய அமர்விலே இந்த வழக்கு வந்தபோது இதனுடைய ஆபத்தை எண்ணி பார்த்து நீதியரசர் செல்வம் அவர்கள் 13 மாவட்டங்களிலும் உடனடி நடவடிக்கைகளை ஆட்சித்தலைவர் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலில் ஒரு தீர்ப்பளித்தார். இந்த சீமை கருவேல மரங்களால் என்ன ஆபத்தென்றால், இது ஆழமாக வேரூன்றுகிறது. 20 அடி 30 அடி ஆழத்துக்கு கூட வேர்கள் செல்லும், சல்லி வேர்கள். தண்ணீரை அப்படியே உறிஞ்சு கொள்ளுகிறது. எங்கள் கிராமத்தில் 10 கஜத்தில் தண்ணி வரும். 3 கமலை கிணறு நானே கமலை இறைச்சிருக்கேன். இப்போ 30 கஜம் ஆனாலும் தண்ணீர் இல்லை. என்ன காரணம் என்றால், இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சுவது முழுக்க முழுக்க சீமை கருவேல மரங்கள். இன்றைக்கு தமிழகம் பூராவும் பற்றி படர்ந்து வயல்வெளிகளில் கூட சீமை கருவேல வந்து விட்டது, சாலை ஓரங்களில் வந்து விட்டது, புறம்போக்கு நிலங்களில் வந்து விட்டது. அரசு புறம்போக்கு இடங்களில் முழுக்க முழுக்க சீமை கருவேல மரங்கள் அடர்ந்து விட்டன. இது முழுக்க தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளுகிறது. பிராணவாயை உறிஞ்சி கரியம்பலவாயத்தான் முழு நேரமும் வெளியிடுகிறது. இதனுடைய இந்த ஒரு காரணம்தான் நாளைக்கு நமக்கு விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது, நிலத்தடி நீர் இருக்காது. இதை தடுக்க வேண்டுமெனில் இது ஒரு போர்க்கால நடவடிக்கையாக அரசும் மக்களும் இணைந்து இந்த சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்பதற்கு நீதியரசர் செல்வம் அவர்கள் 13 மாவட்டங்களிலும் உள்ள ஆட்சித்தலைவர்களுக்கு ஆணை பிறப்பித்தார். இந்த எந்த செய்தி மக்களிடம் பரவுவதற்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீதியரசர் செல்வம் சொன்னாரோ, அதை செய்வதற்கு முன்வந்திருக்கக்கூடிய நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலமாக ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க பாடுபடுகிற ஊழியக்காரன் என்கின்ற தகுதியோடு சொல்லுகிறேன். இதை பொதுமக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து செய்யணும் போது மாணவர்கள் ஒரு கேம்பெயினாக எடுத்துக்கிட்டு பாரம்பரிய விளையாட்டை பாதுகாக்க போராடினாங்க. எதிர்கால அழிவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க இப்போ போராடணும். போர்க்கால நடவடிக்கையாக யுத்த காலத்தில் எப்படி ஒரு மக்கள் திரண்டு அந்த நாட்டை பாதுகாப்பார்களோ அதை போல பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலமாக உங்களை இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன்.
ஐயா, சீமை கருவேல மரங்களுடைய ஆபத்துக்கள் இனி வரக்கூடிய தலைமுறைகளை அது எந்த அளவிற்கு பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது ஒரு அரசாங்கத்தினுடைய நீர்நிலைகளில் இருக்கக்கூடியதை அகற்றி விடலாம். ஆனால் நீங்கள் தனியார் நிலத்தில் அகற்றதை பற்றி சொன்னீங்க. தனியார் நிலத்தை அகற்றும் போது அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய பொருளாதாரத்தினுடைய அடுத்த நிலைக்கு, அதாவது மாற்று பொருளாதாரத்திற்கு ஏதாவது யோசனைகள் இருக்கா? இது சீமக்கருவில் தனியார் நிலத்தில் இருந்து அவங்க பொருளாதாரமே அழிஞ்சு போயிருமே. என்ன விவசாயம் பண்ண முடியும்? அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தானே சீமக்கருவை வெட்டுறோம். இது விறகுக்கு பயன்படும். நாங்கள் இப்போ அதெல்லாம் விறகுலாம் யார் இது போட்டு வெட்டிக்கிட்டு இருக்க? ஒரு காலத்தில் அப்படி சொல்லி தெரியாமல், விவரம் தெரியாமல் அதை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிலத்தில் இருந்துச்சுன்னா எந்த பயிரும் வைக்க முடியாது. விவசாயியை காப்பாற்றத்தான் நிலங்கள்லேருந்து எடுக்கணும்.